பண்ணோம். இங்கேருந்து கிளம்பிட்டோம். வரேன் பையா, பாய். இதாக இருக்குது நம்ம வண்டி. நம்ம கூட வந்த அண்ணாக்கள்லாம் அதை இருக்காங்க. 5 பைக்கு, நம்மளோட சேர்த்து 6. வேறு மைக்கு வேறு இது ஆகிடுச்சுன்ட்டு, பின்னு கரெக்டாக ஆகிட்டுன்ட்டு ஒர்க்கே ஆகலை. நானும் பார்த்து தூரம் வீடியோ எடுக்கலிங்களா. நிதிஷ் ப்ரோகர் தான் இது வாங்கினேன், இந்த பின்னு. இதை தெரிஞ்சுங்களா, இந்த இது அவர் தான் கொடுத்தாரு. இப்போ நம்ம கரெக்டாக ஆங்கிலே போகிறோம். ஆங்கிலே போகிற வழியில் பார்த்துன்னு வச்சுங்க, அந்த ஹாட் வாட்டர் வந்து பார்த்திங்களா, அந்த இடமும் அங்கே தான் இருக்குது. அதையும் போகிற வழியை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி. ஏன்னா மெக்கானிக் செட் வந்தால் ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி ரெடி பண்ணோம். அன்றைக்கி கீழே வந்ததில் வண்டி கண்ணாடி ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. தூரம் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்ரு. ஒரே ரூட்டு தான் போகணுமா. வெல்கம் டு மிலிட்ரி ஸ்டேஷன் கரோனா போட்டுக்குது, சேர்த்து இல்லை. அந்த ரூட் தான் போகிறோம். இந்த ரூட் தான் போனோம் பேங்காங் லேக்குக்கு. பாருங்கள், அந்த மணிலாம் இருக்குது. அந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் இருக்குப்பா, வண்டி இதெல்லாம். இப்போ ஒரு ஆஃப் ரோடு பார்த்தோம், ஷார்ட்கட்டு. அதில் தான் போய்ங்கிறேன் இப்போது. பாருங்க, தொகுரா அந்த ஓரம் அவன் மிலிட்ரிக்கார் வேறு நம்மளை பார்த்து சிரிச்சும் போகிறாரு. நாங்கள் ஏற்றாத ரூட்டே கிடையாது கண்ணே. இங்கே பாருங்க, ஃபஸ்ட் கீர் இப்போ போய்ங்குது வண்டி. இந்த ஆள் தான் என்ன தட்டிச்சா என்ட்ரி போட்டு போனோம் பொழுது வண்டிக்கு. அதெல்லாம் போகிறாங்க. காசு என்ன கொடுணுமா? இல்லை கொரியன்ஸ்லாம். ஓகே, பாய் பாய். அவங்ககிட்ட பேசியிருந்தோம் இவ்வளோ நேரம். ஒரு பேஸ்ட்டு கீஸ்ட்டு கிளம்புறோம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு பர்மிட் போட்டிருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆயிடுச்சு பர்மிட் அவ்வளோமே. சரி, பர்மிட் போகிறதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. உள்ளே போவே இல்லை, நெட்வொர்க் ப்ராப்ளத்தால். இப்போ இன்னும் பேங்க் பார்த்தீங்கன்னா 127 கிலோமீட்டர் இருக்கு. வந்து கிளம்பிட்டோம். ஓகே, வெயிட் பண்ணுறாங்க. ரூட்டு பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது, நல்லா சூப்பராக. ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக ஆறு போகுது பார்த்தீங்களா, தண்ணி மொத்தம் அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பேசினாங்க. அதேமாதிரி அந்த கொரியன் ஆளுங்களாம் அவங்க ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து முடியும். இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கிடையாது, அவங்க வேணாம் வாட்ஸ்அப்லாம். லேக்கு போகிற வை ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, நல்லா அல்டிமேட்டாக ரோட்டில் போட்டு. ரோடே எவ்வளோ காலியாக இருக்கு பாருக்கா. வேறு மாதிரி இருக்குது இடமே. வியூலாம் கண்ணாடி வேறு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்குது வேறு. மலையெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா கோல்டு மாரியே இருக்குது ஃபுல்லாக. ஒரே ஒரு பில்லு கூட கிடையாது, கொஞ்சம் தான் இருக்காங்க அங்கே. எங்கேயாச்சும் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அது கல்லாண்ட ரொம்ப ஓரத்தில் இருக்குது இது ஃபோட்டோவை. நிறைய தண்ணி வருது. பனிலாம் பார்க்கலான்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு பனி கூட பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. எங்கே சாப்பிட்டோம், பூரி சாப்பிட்டு ஒரு எங்கேருந்து கிளம்புறோம். கொஞ்சம் இல்லாம் பின்னாடியா. உக்காரியா. கிளம்பியாச்சு.
3 பூரி பார்த்தீங்கன்னா இங்கே 100 ஆர்மி கேன்டீனில் தான் சாப்பிட்டோம் நம்ம. போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் ஸ்னோ இருக்குமா, அங்கங்கே திட்டா. தமிழ்காரங்களாம் இங்கே இருந்தாங்கப்பா. திருச்சி ஒருத்தர், அவர் பேர் வந்து செந்தில். அவர் அண்ணனை பார்த்து பேசணும் கொஞ்ச நேரம். ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூங்கா வில்லேஜுன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பூமியில் ஹாட் வாட்டர், அது வரத்தை பார்க்க தான் போகிறோம். அதை பார்த்துட்டு பேங்காங் லேக் போகிறோம். அப்படியே இன்றைக்கி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லேக்கு பார்த்து கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நம்ம பூங்கா வில்லேஜுக்கு போயிட்டு பார்த்துற மாரி ஃபுல்லாக ரோட்டை பார்த்தாலே திருத்துங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சும்மா அல்டிமேட்டாக. அங்கே அண்ணன் ஒருத்தர்கிட்ட கேட்ட, மிலிட்ரிக்கார்கிட்ட, அவர் தமிழ் பேசினார். அவர்கிட்ட கேட்டதுக்கு போகிற வழியில் ஸ்னோ இருக்குமான்னு கேட்டதுக்கு இருக்கும், ஐஸ் கட்டி மாரியே, ஸ்னோவெல்லாம் இருக்காது அப்படின்னாரு. சரி நம்ம லக்கு இருந்தால் பார்ப்போம். நைட் டைமில் ஓட்டினா இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. பாருங்க பேரிகார்டு போட்டு வச்சுருக்கோம், அந்த இது கட்டி வச்சுருக்கோம் கல்லில் சேஃப்டிக்கு. என்னத்துக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. என்ன ப்ரா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது லூஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி கீழே வந்ததில். இந்த இவருக்கு தான் ஸ்பேனர் கேட்டோம் பிபின் ப்ரோக்கிட்ட. ஐயோ செட் ஆகாது புரியுதா ப்ரோ. இதை கூட அடுத்த சைஸ் இருக்கா? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஜம்மு காஷ்மீரில் நேச்சுரலாக பூமியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஹாட் வாட்டர் வருது. அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போய்க்கிறோம். வந்துட்டோம் கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த தண்ணி மொத்தமே ஐயோ செம ஆயங்குது மொத்தம் ஊறிட்டு. டீ கடை கண்டு போயிருக்காங்க, வாங்க போகலாம். அணியாதியா ஓ மழை போய் மாரியா இருக்குது உள்ள ஃபுல்லாக பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா பூமியில் நேச்சுரலாக வர பாருங்க ஃபுல்லாக ஆட்டு வாட்டு பார்த்தீங்களா, அந்த பவுசெல்லாம் பார்த்து கட்டிக்கலாம் உங்களுக்கு தெரியுது. சூடாக தான் இருக்குது தண்ணி. பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் ஒன்று நிற்கிது, அங்கெல்லாம் பாருங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா டமால் டமால்னு வெடிக்குது. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா. சாரி இப்படி இருக்கு பாருங்கள் வண்டி, சும்மா பேய் மாரி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்பன் இது தானே, கார்பன்லேயே தயாரிச்சு தான் வண்டி. வண்டி வெயிட்டே இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவிலேருந்து லடாக் ரைட் பண்ணி வந்திருக்காங்க, சூப்பர் பைக்லேயும் ஹிமாலயன் பைக்லேயும். நல்லா பேசுகிறாரு ஆள். So you guys are staying here? Thank you sir. One photo session. Okay, yeah, that's. You are done? Oh, great. Bola. No. Sir, awesome bike. Thank you. Self-journey, huh? So you keep the can behind the generator. Okay. வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் சூப்பர் பைக் நின்றுச்சு. அதுக்கு நாங்கள் வாங்கின பெட்ரோலை இவங்களுக்கு குத்துட்டோம் அந்த வண்டிக்கு. ஏன்னா அவங்க எப்படி எங்கள் இது பண்ணுற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, அதனால் நம்மளாவது நாளைக்கு காலைல வந்து எங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம், அதனால் இவங்களுக்கு குத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குத்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் 7 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகும். செம குளிர், ஒன்றுமே முடியல. இப்போ இந்த குளிரில் ஒன்றும் முடியல வேறு.
ரூம் பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரியலிங்களே. ரூம் வந்து எட்டாச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா 850 ரூபா சொன்னாங்க. அப்படி இப்படி பேசி 750 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. சாப்பாட்டில் மொத்தம் இங்கே சேர்ந்து தரேன்ட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்கள் சாப்பாடு செய்கிறாரு. இவர் ஒண்டி செய்கிறனால நம்மளுக்கு இவர் கொசரம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்துருக்கோம். இன்னைக்கு சும்மா கொஞ்சம் நேரம் ரொம்பலாம் கிடையாது. ஹாய் தாத்தா. தாத்தா. How, Tata? ஹாய். Yeah, July. ஐ ஆம் கட்டிங். நான் தட்டல. ஆனியன். தட்டவே இல்ல. ஆனியன். Onion. வேற யாரோ தட்டினாங்க நினைக்கிறேன் நான்.